வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீட் தொடர்பாக பல்வேறு விவாதங்களை கடந்த சில வாரங்களாக மாதங்களாக நாம் நடத்தியிருக்கிறோம். ஒரு முக்கியமான கட்டத்தில் நீட் பிரச்சனை இருக்கிறது. நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் பிரதமர் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை வைத்ததாகவும் அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என பிரதமர் சொன்னதாகவும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பு சொல்கிறது. பல்வேறு அரசியல் இயக்கங்கள் தங்களால் இயன்ற வழிகளில் இதற்கான போராட்டங்களை, எதிர்ப்பை, கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீட் என்ற தேர்வால் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பாதிப்பு, நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும் என்கிற சட்டமன்ற தீர்மானம், சட்ட முன்வடிவு குடியரசுத் தலைவர் முன்னால் இருக்கிறது. இப்போது கடந்த 2 நாட்களாக நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, நீதிமன்ற தீர்ப்பு 85% ஒதுக்கீடு செல்லாது என்கிற நிலையெல்லாம் கடந்த பிறகு இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல், எதிர்ப்பு கடுமையானதனுடைய விளைவாக ஓரிரு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டிற்கு விலக்கு கிடைக்கலாம், ஒரு நிவாரணம் கிடைக்கலாம் என்கிற அதிகாரபூர்வமற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அமைச்சர்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். மத்திய அரசு அதிகாரபூர்வமாக எதையும் சொல்லவில்லை. தமிழக அமைச்சர்களும் முதலமைச்சரும் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்பது பெற்றோர்கள் மத்தியில் புதிதாக சில நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. இந்த ஆண்டு நீட் இருக்காது, +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கப்பட போகிறார்கள் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் பெரும் ஆறுதலாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். உண்மையிலேயே என்ன நடக்கிறது? உண்மையிலேயே மத்திய அரசு இதற்கு ஓராண்டோ 2 ஆண்டோ விலக்கு தரப்போகிறார்களா? அப்படி விலக்கு தருவது என்பது சாத்தியமானதாக இருக்கிறதா? அந்த விலக்கை பெறக்கூடிய இடத்தில் தமிழக அரசு இருக்கிறதா? நிரந்தர தீர்வாக நீட் வேண்டாம் என்ற முடிவுக்கு மத்திய அரசு என்றைக்காவது ஒப்புக்கொள்ளப் போகிறதா? நிறைய கேள்விகள் இதன் முன்னால் இருக்கின்றன. நாளை நடக்க இருக்கக்கூடிய திமுகவின் மனித சங்கிலிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. தமிழக அரசின் கோரிக்கையை வலுப்படுத்துவதற்கான போராட்டங்களை கூட ஏன் அரசு மறுக்க வேண்டும், அதற்கான அனுமதியை என்ற கேள்வி எழுகிறது. நம்மோடு இந்த அமர்வில் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு, பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் திரு பாலு, அஇஅதிமுகவின் திரு ஆவடி குமார் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். பிரின்ஸ் அவர்களை கேட்கிறேன், இது பல கட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளை பேசியிருக்கிறோம். நீட் வேண்டுமா வேண்டாமான்றதுக்கு பல விவாதங்கள் நடத்தியிருக்கிறோம். அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பேசியிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, கடந்த 2 நாட்களாக ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி, ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது, மத்திய அரசு தன்னுடைய நிலையில் இறங்கி வந்திருக்கிறது, நிலைமையை உணர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி கசிந்து ஊடகங்களில் இருக்குது. இந்த 2 ஆண்டுக்கு ஒரு ரிலீஃப், 1 வருஷத்துக்கான ரிலீஃப் அப்படின்றதுலாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? இந்த செய்திகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில், இந்திய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளின் அடிப்படையில் மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பியிருக்கக்கூடிய சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதில் என்ன தடை இருக்கிறது என்பதை பற்றி இதுவரை பாராளுமன்றத்திற்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி சொல்லலை. அதே போல் தமிழ்நாடு அரசும் சட்டமன்றத்திற்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி என்ன தடையை அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ற விஷயத்தை நமக்கு அவங்க சொல்லலை. ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கும் பொழுது, அதே பொருளில் ஒரு அவசர சட்டத்தை ஒரு இடைக்கால நிவாரணத்திற்காக நான் பிறப்பிக்கிறேன் என்று சொல்வது சட்டமன்றத்தை கேலி பொருளாக மாற்றக்கூடிய செயல் அல்லவா? இது சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற ஒரு செயல் அல்லவா? ஒரு சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதாக்கு இவர்கள் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? இல்லை, ஒரு சமாதானம், அவர்கள் நிரந்தர தீர்வுக்கு அவங்க தயாராக இல்லை, விலக்குக்கு தயாராக இல்லை. மத்திய அரசு சமைத்து வந்திருக்கிறது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னா நாங்கள் தரலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது, ஒரு வயாமீடியான்ற முறையில் இது மாநில அரசு இந்த சமாதானத்துக்கு போகிறது எப்படி தப்பு சொல்ல முடியும்? இது மாநில அரசு சமாதானத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய அரசும் சட்டத்தை மீறி செயல்படுகிறது. தன்னுடைய பாஜகவை சார்ந்த உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகித்த பாராளுமன்ற நிலைக்குழு தன்னுடைய 92வது அறிக்கையில்
நீட்டை விரும்பாத, அதாவது மருத்துவ நுழைவுத் தேர்வை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தினுடைய மாடர்ன் டென்டல் காலேஜ் வழக்கு தீர்ப்பில் 5 நீதிபதிகள் மேற்கோள் காட்டுறாங்க. அந்த நிலைக்குழு அறிக்கை மேற்கோள் காட்டி அந்த நிலைக்குழு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் ஜஸ்டிஸ் லோதா கமிட்டியே அவங்க நியமிக்கிறாங்க. அந்த தீர்ப்பில் மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறதுன்றதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. அப்போ எது தடைன்றதை அவங்க விளக்கணும்ல. இந்த மசோதா வேண்டாம், சட்டப்படி இது செல்லாது அப்படின்னா இந்த காரணத்திற்காக செல்லாது, எனவே கொடுக்க முடியாது. உங்களால் ஓராண்டுக்கு கொடுக்க முடியும்னா அப்போ பாராளுமன்ற நிலைக்குழுனுடைய பரிந்துரையை நீங்க பார்சியலா ஏத்துக்கிறீங்க, பகுதியா ஏத்துக்கிறீங்க தான் ஆகட்டும். அப்ப நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா முழுமையா விலக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு? ஓராண்டு விலக்கு கொடுக்குறாங்கன்னா இப்ப தவிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அது நன்மை பயன், ஒரு ஆறுதல். அதை நாம் எதிர்க்கவே இல்லை. இந்த வருஷத்துக்கு கிடைக்குதா ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் அது தீர்வே அல்ல. அப்படி எப்படி ஒரு அரசு சட்டத்தை மீறி ஒரு அரசு செயல்பட முடியும் என்பதுதான் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி. அப்படி ஒரு வந்ததுன்னா உடனடியாக அதை வரவேற்போம், அதை எதிர்க்க மாட்டோம். ஏன்னா இந்த வருஷம் தவிச்சிட்டு இருக்கிறான். அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது நம்மளால தாங்க முடியல, ஃபோனை கட் பண்ண முடியல. ஏதாவது அந்த பிள்ளை பண்ணிச்சுன்னா நாம் அது காரணமாயிருமோன்ற அச்சம் நமக்குள்ள ஏற்படுது. இரவு 12 மணிக்கெல்லாம் கால் வருது. அதனால இப்போ ஒரு நிவாரணம் கிடைத்தால் நல்லதுதான். ஆனா அது ஒரு நியாயமற்ற நிவாரணம். இது மனிதாபிமானமற்ற கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது என்பதற்கான அத்தாட்சியாகத்தான் அது அமையுமே தவிர அது எந்த வகையிலும் நியாயமான ஒரு அணுகுமுறையாக நாம் பார்க்க முடியாது. ஒரு நியாயமற்ற நிவாரணத்துக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? மத்திய அரசு பரிசீலிப்போம்னு சொல்றதை நம்பி இந்த ஆண்டு +2 அடிப்படையில் தான் சேர்க்கை அப்படின்ற நிலைமைக்கு தமிழக அரசு வரப்போகிறது. ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர போறீங்களா? எந்த விதமான விளக்கமும் அதிகாரபூர்வமாக தெரிவிக்காம நம்பிக்கைகள் மட்டுமே தெரிவிக்கப்படுது மந்திரிகளால். பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, நல்ல செய்தி வரும்னு நம்புகிறோம், நல்லது நடக்கும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆருடமும் நம்பிக்கையும் தெரிவிக்கிற வார்த்தைகள் மட்டும் இருக்குது. வேற கான்கிரீட்டான வேற எந்த வாதங்களும் இங்கே முன்வைக்கப்படலை. தமிழ்நாடு அரசு இதை கையாண்ட விதம் சரியான ஒன்றா? நிச்சயமாக தமிழ்நாடு அரசு கையாண்ட விதத்தை விட வேறு யாரும் சிறப்பாக செஞ்சிருக்க முடியாது. இந்த அரசாங்கம் முழுமையாக இந்த பிரச்சனையுடைய தீர்வுக்கு முழுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது மட்டுமல்ல, சரியான தீர்வை நோக்கி இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 2012 இந்த நீட் தேர்வு, பொது தேர்வு என்ற நிலை வந்த காலத்திலிருந்து அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்புகள், சொன்ன முடிவுகள் அடிப்படையில் இன்றைக்கு நீட் தேர்வு என்பது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க கல்வி பொதுப்பட்டியல், சுகாதாரம் பொதுப்பட்டியல் ரெண்டுமே ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கிற நிலையில் ஒரு மாநில அரசாங்கம் இதைவிட கடுமையாக அல்லது சரியாக போராடக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இல்லை. எல்லா விதமான வாய்ப்புகளையும் முழுமையாக பயன்படுத்தி தான் இன்றைக்கு போராட்டிருக்கோம். 2 மசோதாக்கள் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. முதலமைச்சர் நான் சொல்ல வர்றேன். முதலமைச்சர் 4 முறை சந்தித்து நேற்றைக்கு உட்பட வலியுறுத்தி இருக்கிறார். அமைச்சர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள். எல்லாமே சரி. இன்றைக்கு முதலமைச்சரே டெல்லியிலிருந்து திரும்பிய பிறகு சென்னையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இந்த மசோதாவை நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்திடம் அனுப்பியிருக்கிறோம், அதை பரிசீலனையில் இருக்கிறது. இந்த நிலையில் இதுபோல் அவசர சட்டம் எல்லாம் சரி, அதை நாங்கள் அந்த முயற்சியில் இல்லை, அது அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லைன்றது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொல்கிறது இல்லை, அடுத்தவங்க சொல்கிறது இல்லை. டெல்லியில் பிரதமரை பார்த்து விட்டு, அமைச்சர்களை பார்த்து விட்டு, இது பற்றி விவாதித்து விட்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக இந்த மாதிரி அவசர சட்டம் இந்த நேரத்தில் அது மாதிரி நாங்கள் பரிசீலனை செய்யலை, நாங்கள் அந்த மசோதாவை தான் வலியுறுத்துகிறோம், அந்த மசோதாவுக்காக பரிசீலனையில் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். இதுதான் அதில் தவிர இதை நம்ம யூகங்கள் அடிப்படையில் இந்த யூகங்கள் ஏன் வந்ததுன்னா, நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழு தலைவர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது அப்போ சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த அந்தந்த மாநில மொழிகளின்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்திலையும் திரிணாமுல் காங்கிரஸும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே சபையை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி இந்த பிரச்சனையை எழுப்பும் போது அவர் நவநீத கிருஷ்ணன் அந்த பிரச்சனையை முன்வைக்கின்ற போது சொன்னார், இது நீங்கள் இந்தியா முழுக்க ஒரே தேர்வு, ஒரே வகையான
கேள்வித்தாள்னு சொல்லி தான் இதை பண்ணீங்க. ஆனால் தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்தில் அந்த அதை வந்து மொழிபெயர்த்து நீங்கள் தரல, நீங்கள் தனி வினாத்தாள் உருவாக்கி இருக்கிறீங்க. இது இந்த நீட் தேர்வை நீங்கள் எந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தீங்களோ, எதுக்காக அந்த தேர்வுன்னு சொன்னீங்களோ அதுக்கு மாறானது. அதனால் இந்த தேர்வு இந்த ஆண்டு நீங்கள் நடத்தின முறை வந்து சரியில்லை, அதனால் இந்த முறையே தப்புன்னு சொல்ல அதை வந்து எங்கள் மேலே திணிக்காதீங்கன்றது அவர் எங்களுக்கு வந்து இது வந்து பாதிப்பை தந்திருக்கிறது. அதனால் இதை நாங்கள் ஏற்க முடியாது, இங்கே அதை வலியுறுத்தாதீங்கன்னு சொல்லி அதை சொன்னார். அதை வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கு மட்டும் கேட்டாருன்றதுனால இவங்க ஏதாவது புரிஞ்சிட்டாங்களா எனக்கு தெரியல. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆக தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில் இதற்கு நிரந்தர விலக்கு கேட்டு தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு நீட் தேர்வை எதிர்க்கலை, இந்தியா முழுக்க நடத்ததை நாங்கள் தடுக்கலை. தமிழ்நாட்டில் அது பாதிப்பை உருவாக்கும். இங்கே ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கு சுகாதார கல்வி பயில்வதற்குரிய கட்டமைப்புகள் இந்தியாவில் அதிகமாக கேட்கிற மொழி ஒரு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இந்த அரசு செயல்படுகிறது, மத்திய அரசு செயல்படுது, எங்க மேல நீங்க திணிக்கிறீங்க, இதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்ற அந்த வலிமையான தொனி அங்க இருந்ததா? இதுவரையிலும் வந்து அதிமுக அப்படியான ஒரு உணர்வை வெளிப்படுத்தி நிச்சயமா மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவை அல்லது கொள்கை முடிவை அல்லது சட்டத்தை அல்லது ஆணையை ஒரு மாநில அரசாங்கமோ ஒரு குடிமகனோ மீற முடியாது. அது இந்தியாவில் எல்லாத்துக்கும் பொருந்தும். மீறுவது வேறு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அவர்கள் கொண்டு வந்த பல விஷயத்தை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எந்த அளவுக்கு கடுமையான சொற்களால் விமர்சிச்சாங்க, தன்னுடைய எதிர்ப்பை எந்த அளவுக்கு ஒரு வலுவாக காட்டினாங்க அப்படின்றத இந்த ஒரு ஜீவாதார பிரச்சனையில அதே மாதிரியான உணர்வை இப்ப இருக்கிற அரசு வெளிப்படுத்துச்சா அப்படின்றது ஒரு கேள்வி நான் பாலு அவர்கள். இல்ல அதாவது எதிர்ப்பை அரசியல் கட்சியாக வெளிப்படுத்துவது என்பது வேறு, ஒரு ஆட்சி ஒரு மாநில அரசாங்கம் இன்னொரு மத்திய அரசாங்கத்திற்கிடம் போராடுவது என்பது சட்ட ரீதியாகவும் எது சாத்தியமோ அதை நோக்கி தான் பயணம் போகணும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு உரிய அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கிறது. இதை விட சிறப்பாக செயல்பட முடியாது, இதை விட சிறப்பாக ஒரு அரசு கையாண்டிருக்க முடியாது. நிரந்தர தீர்வுக்கு தான் போராடுறோம், தற்காலிக தீர்வு அப்படின்ற ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ தற்காலிக தீர்வாவது கிடைக்குமா, இல்லை நிரந்தர தீர்வு கிடைக்குமா? நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இது மத்திய அரசாங்கம் பரிசீலனை இருக்கிற இந்த இடைப்பட்ட நேரத்தில் உடனடி தீர்வை ஏதாவது ஏற்படுத்த முடியுமா தான் 85 விழுக்காடு. அதை வந்து ஏன்னா இந்த மசோதாவை பலகீனப்படுத்தக்கூடாது. இப்போ மறுபடியும் 85% ஒதுக்கீடுன்றது நீட்டுக்கு உள்ள அது மாணவர்கள் +2 மாணவர்களுக்கு +2 மதிப்பெண் அது கணக்கில் இந்த வகையிலாவது நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் ஒரு முன்னிலைக்கு வரக்கூடும் என்ற ஒரு குறைந்தபட்ச தீமையை தடுப்பதற்கு உரிய முயற்சி தான் அது. அதை கூட ஏன் நீதிமன்றத்தில் கூட கேள்வி எழுப்புனாங்க, ஏன் வந்து இதை அமைச்சரவை தீர்மானமோ இல்லை சட்டமன்ற தீர்மானமோ போடாமல் ஒரு உத்தரவா போட்டிங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து வலியுறுத்துறது இந்த நீட் விலக்கு தீர்மானம், அதுக்கு இடையில நம்ம ஒரு மாற்று தீர்மானம் அது பலகீன அந்த ஜீவோ போடும் போதே நிக்காதுன்னு தெரியும். இல்ல அந்த ஜீவோ போடும் போதே அதுக்கான சட்ட சாராம்சம் அதுல ஒண்ணும் இல்லைன்ற விமர்சனம் இருந்துச்சு. நான் திரு பாலு அவர்கள் நான் முடிச்சிடறேன். அது மட்டும், அதாவது அந்த அதே தீர்மானத்தை அதே எதிர்த்து போடப்பட்ட 7 வழக்குகள் நீதிமன்றம் ஏற்கல, அதையும் மறந்துடாதீங்க திருபாலு. அதாவது இந்த விவாதத்தை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு விமர்சனத்தை பண்ணுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஆட்சியை மிக மோசமாக விமர்சனம் செய்யக்கூடிய நாங்கள் தொடர்ந்து வருகிறோம். ஆனால் கல்வித்துறையை பொறுத்தவரையில் இவர்களுடைய பணிகள், சமீப காலத்தில் நடக்கக்கூடிய பணிகளை பாராட்டக்கூடிய கட்சியாகவும், அதே போன்று இந்த நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட போதும் பாட்டாளி மக்கள் கட்சி அதை பாராட்டியது. இந்த அடிப்படையோடு என்னுடைய விமர்சனம் 2 விமர்சனங்கள் இந்த ஆட்சியாளர்கள் மீது, அதிமுக மீது அல்ல. என்னவென்றால் இந்த நுழைவுத் தேர்வினுடைய ஒரு தெளிவை மாணவர்களுக்கு இந்த அரசு தெளிவுபடுத்தவில்லை. என்ன சட்ட பிரச்சனை, எதனால் இது வந்தது, இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், இதற்கான தீர்வுகள் என்ன, இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது இன்னும் 99 மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரியவே தெரியாது. அவருடைய மனதில் இருக்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, நாம் இந்த நீட் தேர்வு வருகிறது என்பதும், அதே போன்று இதற்கு விலக்கு பெறலாம், பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய உத்தரவுகள் விலக்கு பெறுவதற்கு எப்பொழுது ஒரு மாநிலம் விரும்புகிறதோ, நான் நீட்டில் பங்கு பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகின்ற வரை ஒரு மாநிலம் விலகி இருக்க முடியும் என்பது இருக்கிறது. அதே போன்று
அந்த 10D அமெண்ட்மெண்ட் வருகின்ற பொழுது கூட ஒரு வருடத்திற்கான விலக்கு என்றுதான் மத்திய அரசு அதை செய்திருக்கிறது. இதை மாணவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இதை தெளிவுபடுத்தவில்லை. இப்போது அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவோ நானோ சொல்லக்கூடிய செய்திகள் எந்த அளவிற்கு வலிமையாக செல்லும். எத்தனையோ விவாதங்களில் இந்த செய்தியை அவர் சொல்லிவிட்டார். ஆனால் இது ஒரு அரசினுடைய கருத்தாக இருந்தால்தான் ஒருவருக்கு நம்பிக்கையை தரும். ஒரு அரசு சார்ந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய செயலாளரோ அமைச்சரோ இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை, இதுதான் இந்திய அளவில் இருக்கக்கூடிய நீட் தொடர்பான பிரச்சனை, இதற்கு இந்த அடிப்படையில் தான் நமது அரசு இதை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது, நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவோம் செய்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிவை தமிழக அரசு தர தவறிவிட்டது என்பது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, காலம் கடந்து தமிழக அரசு எல்லா நடவடிக்கைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய காலத்தில் செய்யப்படாத விஷயங்கள் இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்கிறார்கள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி என்றைக்கு மசோதா அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு நிறைவேறியதோ அன்றைக்கே மாணவர்களை பொறுத்தவரை, நான் பெற்றோர், நான் ஒரு மாணவன், என்னுடைய மனநிலை, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் எனக்கு நீட்டு கிடையாது. அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அதை பெற்றுத்தர வேண்டிய கடமை, அதற்கான உத்தரவாதத்தை வழங்க வேண்டியவர்கள் யார் என்றால் நாங்கள் யாருமே கிடையாது, அரசு. அந்த பெற்றோர்களுக்கு இத்தனை அளவிற்கு இவர்கள் இப்படித்தான் என்று அவருடைய துயரத்தை நாம் மதிப்பீடு செய்ய முடியாது. இன்றைக்கு கூட இந்த விவாதத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் பெரியவர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள். அவருடைய வாழ்நாள் கனவு, ஒரு வருடம் ஒரு மாணவன் ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவன். நாங்கள் நடத்தினோம் உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தில் பிரின்ஸ் கஜேந்திர பாபு கூட வந்தார்கள். அதில் ஒருவன் 1111 மார்க் வாங்குகிறார். 9 மார்க் குறைவு. எழும்பூரிலிருந்து வருகிறார், ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வாங்கிய மதிப்பெண்ணை வாங்கிவிட்டு நான் நீட்டில் தோல்வி அடைந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படி அவரை காப்பாற்றப் போகிறோம்? என்ன தீர்வு? இவர்களை இந்த மாதிரியான சூழலில் வைத்ததற்கு யார் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது? நாங்கள் தான் அதற்கு பொறுப்பு, நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய தவறிவிட்டோம், எனவே நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்றார். இன்னும் சொல்ல போனால் இந்த 1585 என்பதே தொடர்பில்லாதது. முதலில் இயற்றப்பட்ட அந்த சட்டத்திற்கும் அந்த மசோதாவிற்கும் தொடர்பில்லாத, இன்றைக்கு கூட விவாதத்தில் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. எதற்கு சிபிஎஸ்இ வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்னவென்றால், அதை பெற முடியவில்லை, அதற்காக இதை செய்கிறோம் என்றால் அதை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இது அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல, தமிழ்நாடு இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறது இல்லை, அவர்கள் குறை வைக்கல, தீர்மானத்தை அனுப்புனாங்க. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகட்டும், இந்நாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் தொடர்ந்து போய் கோரிக்கைகளை முன் வச்சாங்க. சுகாதார அமைச்சர் போய் மத்திய சுகாதார அமைச்சரை பார்த்து, நட்டாவை பார்த்து தொடர்ந்து வேண்டுகோள் வச்சாங்க. ஒரு ஜனநாயக கூட்டாட்சி அமைப்பில் ஒரு பிரதமர் மத்திய அமைச்சர்கள்ட்ட மாநில அரசும் அதனுடைய அமைச்சர்களும் போய் வேண்டுகோள் தானே வைக்க முடியும், அதை தொடர்ந்து வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அதாவது நான் இதான் சொல்ல வரேன், விமான நிலையத்திற்கு நாட்டா வருகிறார் என்றால் அவர் வருகின்ற பொழுது சொல்கிறார், நாங்கள் இதற்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், விலக்கு என்பதே கிடையாது என்று சொல்லும்போது என்ன பதில் அரசு தரப்பிலிருந்து வந்தது? என்ன எதிர்வினை இவர்களால் செய்யப்பட்டது? நீங்கள் சொன்னீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக மத்திய அரசு இதெல்லாம் முடியாது, நாங்கள் தரமாட்டோம், கொடுக்க மாட்டோம் என்பதை ஒரு உறுதிப்படுத்தாத வகையில் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இங்கிருந்து அனுப்பிய பில் அது எங்கே இருக்கிறது, சென்றதா, யாரிடம் இருக்கிறது என்பது கூட இன்றைக்கு தெரியாத சூழல் ஏற்பட்டிருப்பதற்கு யார் காரணம் என்றால், தமிழக அரசு அதை நிறைவேற்றுவதற்கு எடுத்த நடவடிக்கைகள், அதை பின்பற்றி அது எங்கே செல்கிறது, இதற்கு என்ன செய்ய வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், இதை எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை இவர்கள் மிக சரியாக அதை செய்யவில்லை. அது எத்தனை சமரசனங்களை சொன்னாலும் நாங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் கடமைக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம் என்ற வகையில் தான் இருக்கிறதே ஒழிய, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்த அரசு, நான் கூட சொல்றேன், பிரசிடென்ட் எலெக்ஷன், குடியரசுத் தலைவர் தேர்தல், அது புறக்கணிப்பு, அது அரசியல் ரீதியானது. அதை தாண்டி ஒரு அரசினுடைய கடமையாக தமிழக அரசு மத்திய அரசிற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி இருக்க முடியும். இன்றைக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கியது யார் என்றால் அரசு அல்ல, எதிர்க்கட்சிகள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இன்றைக்கு நாளை நடக்கக்கூடிய போராட்டங்கள், இடதுசாரிகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், மாணவர்களிடம் இருக்கக்கூடிய உணர்வுகள், இதுதான் இன்றைக்கு தமிழக அரசை அங்கே சென்று குடியரசுத் தலைவரையோ அல்லது பிரதமரையோ மற்ற அமைச்சர்களையோ பார்க்கக்கூடிய நிலைமையை உருவாக்கியது. நான் கேட்கிறேன், இந்த நிலைமையை நீங்க உருவாக்கியிருக்கணும். இந்த நிலைமையை தமிழக அரசு முன்னெடுத்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நல்ல பேரே கிடைச்சிருந்திருக்கும். இதில் எல்லோரும் உங்களை ஆதரித்திருப்பார்கள். உங்களுடைய கட்சி
உங்களுடைய தலைமை, இந்த அரசு வலிமை பெற்ற ஒரு அரசாக மாறி இருக்கும். ஏன் அதை செய்ய தவறுனீங்க? உங்களுக்கு இந்த நீட்டை விட நாம இந்த இயக்கம் இந்த ஆட்சி சென்றால் போதும், இந்த நீட்டை விட நம்ம கட்சியினுடைய பிரச்சனை எல்லாம் சமாதானமானா போறோம் என்ற மனோபாவம் இருக்கிறது என்பதை, அந்த தோற்றத்தை உங்களுடைய அரசு ஏற்படுத்தி விட்டது. நீங்க மறுக்க முடியாது. அதாவது ஒரு நெருக்கடியை கையாளுறதுல இந்த அரசு தவறி இருக்கு. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தவறான நம்பிக்கைகளை விதைச்சிருக்கீங்க, சரியான விளக்கத்தை தரல. இன்றைக்கு ரியாக்ட் பண்றது கூட எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம், அழுத்தம், அதன் காரணமாக கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ண பார்க்குறீங்க அப்படின்றது அதிமுக அரசு மேலே சொல்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. மத்திய அரசுக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட் மாநில அரசுக்கு இல்லை, அதை அவங்க வெளிப்படுத்தலை. அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் தான் உண்மையே தவிர, இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை அல்லது இந்த சூழலை அவர் சரியாக கையாளுவதை விட அரசியலாக்க முயற்சிக்கிறார் என்பது தான் உண்மை. இதில் என்னென்னா, இன்றைக்கு அவர் சொல்கிறாரு, இப்போது அரசாங்கம் சரியாக கையாளலை, செய்யலை. இன்றைக்கு இந்த அரசாங்கம் இதை விட வேறு என்ன செஞ்சுருக்கணும் அது சொல்லுங்கள். ரெண்டாவது, 4 முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை பிரதமர் இது சம்பந்தமாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 6 அமைச்சர்கள் நேற்றைக்கு கூட இருந்து பேசுகிறாங்க. அதுக்கு முன்னே 5 அமைச்சர்கள் இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி வச்ச கோரிக்கையோ அல்லது உண்ணாவிரதமோ இதுதான் காரணம்னு சொல்கிறது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அதே போல் திமுக சொல்லுது, இன்றைக்கு இது எல்லாமே அரசாங்கம் இதை செஞ்சிருக்கு, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அல்லது வரவேற்கிறோம், நாங்கள் உடனிருந்து இதை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பகிரங்கமாக இந்த நீட்டை ஆதரிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதை நீங்கள் மறந்துட முடியாது. நீங்கள் அவங்களுக்கு எதிராக என்ன செஞ்சீங்க? என்ன செய்கிறீங்கன்னா, இந்த ஒப்புதலை, இந்த மசோதாவை சட்டமாக்கின்ற ஒப்புதலை பெற்று வராத இந்த மாநில அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோன்னு சொல்கிறீங்க. அப்போ எங்களை பலகீனப்படுத்த தான் விரும்புகிறீங்களே ஒழிய இந்த பிரச்சனையை எதிர்ப்பாளர்களை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இல்லை. எதிர்ப்பாளர்களை இவங்க என்ன செய்ய முடியும்? இண்டிவிஜுவல்ஸை போய் இவங்க எப்படி என்ன செய்ய முடியும்? யாருக்கு எதிராக போராட்டம்? நீங்க மனித சங்கிலியை நீங்க அனுமதிக்கணுமே. திமுகவோட மனித சங்கிலியை வலுப்படுத்தணும்னா அந்த மனித சங்கிலியுடைய கோரிக்கைக்கானது தானே அது. நீங்க சொல்றது கரெக்ட். நான் சொல்றேன், அந்த மனித சங்கிலி யாருக்கு எதிராக நடத்துறீங்க? ஒப்புதலை பெற்று தராத மாநில அரசு கிடையாது. இல்ல, வாசகம் இருக்கு. ஒரு விளம்பரத்துல யாரோ ஒருத்தர் கொடுத்த விளம்பரம் இல்ல, நீங்க பேச முடியாது. அது திமுக அறிவித்த போதும் சரி, அது மாநில அரசாங்கத்தை கண்டிச்சு கிடையாது. அது நீட்டுக்கு விலக்கு கோரி நடக்கக்கூடிய மனித சங்கிலி இல்ல. நீட்டுக்கு விலக்கு கொடுக்காத குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பாத மத்திய அரசை கண்டித்து தானே தவிர அது மாநில அரசை கண்டித்து அல்ல. மாநில அரசு உரிய அழுத்தத்தை கொடுக்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, அதனுடைய பொருள் என்ன? அதோட பொருள் என்ன? தமிழகத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனை இருந்தபோது திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் கருப்பு சட்டை போட்டிருந்தார்கள். என் தமிழ்நாட்டு மாணவன் கண்ணீரோடு இருக்கிறான். பாஜக அரசு, மத்திய அரசு என் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது. நான் என்னுடைய தலைவன் எம்ஜிஆரை போல நான் கருப்பு சட்டை போட்டேன்னு சொல்லியிருக்கலாம். கருப்பு சட்டை போட்டு போய் பிரதமரை பார்த்திருக்கலாம். அல்லது புரட்சி தலைவர் உணவு வேண்டும் என்பதற்காக அம்னா சமாதியில் போய் உட்கார்ந்தார். அன்னைக்கு இருந்த அரசு இத்தனை டன் உணவு வேணும், கொடுக்கல ரேஷன் கடையில், நான் எப்படி அரிசி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்தார். மத்தியானத்துக்குள்ள அந்த உணவு கிடைச்சது. என்னுடைய தலைவனை போல நான் போய் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம். அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்கள் காவிரி நீர் பிரச்சனையில் போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதிமுக தலைவர்கள் எப்படி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி பெற வேண்டும் என்று சொல்லித்தரவே இல்லையா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜூலை மாதம் 2016 இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங்ல பிரதமர் கலந்துகிட்ட அந்த கூட்டத்தில் சொல்றாங்க, ஜஸ்டிஸ் எம்.எம். முன்சி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு மத்திய மாநில உறவுகளை பற்றி பேசும்பொழுது 6 மாதத்திற்குள் ஒரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட மசோதாவுக்கு பதில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்ற பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறது, நான் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எங்க தலைவி சொல்லியிருக்கிறாங்க, உங்க இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. ஏன் 6 மாசமா சும்மா வச்சிட்டு இருக்கீங்கன்றத கேட்கவே இல்லையே? சட்டமன்றத்தில் கேட்டிருக்கலாமே. இந்த முதலமைச்சர் இந்த விஷயங்களை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? அல்லது பிரதமரிடம் பேசினேன்னு சொல்றாரு. பிரதமரிடம் சொல்லும் போது பிரதமர் இந்த பதிலை சொன்னார்னு சொல்ல மாட்டேன்றாரு. பரிசீலிப்பதாக எத்தனை வாட்டி பரிசீலிச்சுட்டே இருப்பார், என்னால புரிஞ்சுக்க முடியல. இது ஒரு பார்வை நான் பார்க்குறேன். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது பிப்ரவரி மாதம். இப்போ நீட்டுக்கான தேர்வு தமிழ்நாட்டில் நடைபெற்றதில்லை. தமிழக அரசே அறிவிக்குது, தமிழ்நாட்டில் நீட் தேர்வை நடத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது சொல்ல முடியாது.
என்று நான் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அவங்களால எடுக்க முடியல. இல்லை, அதுதான் என்னுடைய சிக்கல். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட நிர்பந்தத்தை, இப்படிப்பட்ட எத்தனையோ விதமான எல்லாவற்றையும் தாண்டி சர்வ அதிகாரம் பெற்றவர்கள் நாங்கள் தான் என்று பாஜக அரசு சொல்கின்ற பொழுது, தமிழக அரசு நாங்கள் இயற்றிய சட்டத்தை நீ நிறைவேற்றவில்லை, அதை மசோதாவிற்கு நீ ஒப்புதல் வழங்கவில்லை என்ற அடிப்படையில் மத்திய அரசிற்கு ஒரு கால் ஏன் கொடுக்கறதுல என்ன தவறு? நீங்கள் அவர் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் பேசுகிறார், பண்ண முடியாதுன்னு. இருந்தாலும் கூட இது போன்ற, நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு காட்டக்கூடிய இந்த அவசரத்தை, இந்த பிரச்சனையை நீட் தேர்வு மாணவர்கள் எழுதுவதற்கு முன்பாக காட்டியிருக்கணும். சரி, ஒரு அதை செய்ய தவறிடுச்சு. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நிறைய சவால்களை, நெருக்கடிகளை தமிழ்நாடு கடந்த காலத்தில் சந்திச்சிருக்கு, முறியடிச்சிருக்கு. குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தபோது இடஒதுக்கீடே செல்லாது அப்படின்னு சொன்ன ஒரு காலத்தில் 50களில் முதல் அரசியல் சட்டத்தை தமிழ்நாட்டு தலைவர்கள் போராடி திருத்தினாங்க. 65 இனிமேல் ஹிந்தி தான் ஆட்சி மொழி அப்படின்னு வந்தபோது அதற்கு எதிராக பெரும் போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தி அதை முறியடிச்சு 50 இலக்கு, அதை தாண்டி 69 வர்றப்ப அதையே நம்ம தான் செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்திரா சகானி கேஸ் வந்த நாட்கள்லையும் தமிழ்நாடு செஞ்சு, அப்படி தமிழ்நாட்டினுடைய பொதுவான பிரச்சனைகளை கட்சி கடந்து தமிழ்நாடு ஓரணியில் நின்று தங்கள் பிரச்சனையை டெல்லிக்கு புரிய வச்சு அழுத்தம் கொடுத்து கடந்த காலத்தில் சாதிக்க முடிஞ்சதை இன்னைக்கு ஏன் சாதிக்க முடியவில்லை? இன்னைக்கு ஏன் இன்னமும் திணறி கொண்டிருக்கக்கூடிய, இந்த நிமிஷம்லையும் திணறிட்டு இருக்கிற ஒரு நிலைமை ஏன் இருக்குது அப்படின்றது, இதைவிட பெரிய சிக்கல்களை, இதைவிட பெரிய ஆளுமைகளை எதிர்கொண்டு நெருக்கடியை முறியடித்த மாநிலத்தால் இப்போ ஏன் முடியல அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதை விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு பிரின்ஸ், ஒரு மாநில அரசு போராட்டம் நடத்த முடியாது, பந்து நடத்த முடியாது, வேலை நிறுத்தம் நடத்த முடியாது, அது சட்டவிரோதம். ஆனால் கட்சிகளுக்கு அந்த உரிமை இருக்குது. கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்புகளை இது மாதிரியான தருணத்தில் மத்திய அரசுக்கு தெரிவிக்கலாம். மாநில அரசு இதில் சரியாக அழுத்தம் தரலை, மத்திய அரசு இதில் தவறு செய்கிறது அப்படின்னு நடக்கிற ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஏன் அனுமதி மறுக்கணும்? அது இந்த நீட் வேணாம்னு தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்கிறார்கள் அப்படின்னு காட்டுற ஒரு உணர்வை அது மட்டுப்படுத்தாதா? கண்டிப்பாக. அதாவது இந்த நாளை நடக்கக்கூடிய மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய சட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும், நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும். எனவே மாநில அரசு நிறைவேற்றிய ஒரு சட்ட மசோதாவிற்கு ஆதரவாக நடத்தக்கூடிய ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை அவர்கள் தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தடுத்திருப்பது என்பது ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை தான் இங்கே சட்டமன்றத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஒருமித்த கருத்தை அவர்களால் உருவாக்க முடிந்ததோ அந்த ஒருமித்த கருத்தை தெருவில் உடைக்கிறாங்க என்பதுதான் அதற்கு பொருள். ஏனென்றால் நாளைய நடத்துகிற போராட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் தானாக அறிவித்து விடவில்லை. செயல் தலைவரை, எதிர்க்கட்சி தலைவரை பெற்றோர்கள் சந்திக்கிறாங்க, மாணவர்கள் சந்திக்கிறாங்க. ஒரு பையன், உசிலம்பேட்டி பையன், அந்த பையன் அவரை எதிர்க்கட்சி தலைவரை இப்படி தான் 4 அடி தூரத்தில் உட்கார வச்சு, ஏன் சார் விவசாயிகளுக்காக அனைத்து கட்சி கூட்டினீங்க, எங்களுக்காக என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு அந்த பையன் அவரை பார்த்து கேட்குறான். அதற்கு அவர் ரொம்ப பொறுமையாக, தம்பி நாங்கள் பண்ணோம், ஆனால் உனக்கு கூட தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கோமா அப்படின்றதான் நான் பரிசீலிக்க வேண்டியது இருக்குது அப்படி ரொம்ப தன்மையோடு பதில் சொன்னார். ஆக மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் கேட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் தான் இப்போது எதிர்க்கட்சிகள் இந்த போராட்டத்திற்கு வந்திருக்காங்க. எனவே இது அரசியல் கிடையாதுன்னு சொல்ல வர்றேன். இது ஒரு கட்சி அரசியலாக தொடக்கத்திலிருந்து இது பார்க்கப்படலை. அப்படி பார்க்கப்பட்டிருந்தால் மற்ற விஷயத்துக்கெல்லாம் எலியும் புலியுமாக இருந்தவர்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த ஒரு மசோதா பிரச்சனையில் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருந்தார்கள்? தங்கம் தென்னரசு அவ்வளவு அழகாக எல்லாவற்றையும் எடுத்து சொன்னாரே, அப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்வதை நான் அப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரே. இந்த ஒரு விஷயத்தில் கட்சி அரசியல் அப்பாற்பட்டு பார்த்தாங்க. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது கூட புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் பேசும் பொழுது அன்றைய இருந்த பள்ளிக்கல்வி அமைச்சரும் உயர்கல்வி அமைச்சரும் அந்த அம்மா முதலமைச்சர் அவையில் இருக்கும் பொழுதே நாங்கள் இதை ஏற்க மாட்டோம், நாங்கள் மறுப்போம்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, குழந்தைகள்
குழந்தைகளுடைய நல்வாழ்வு என்றுதான் தமிழகத்தில் இருக்கும் கட்சிகள் அனைத்துமே நின்றிருக்கின்றன. இதில் கட்சி அரசியலே கிடையாது. எனவே அரசு இதில் ஒப்புதல் கொடுத்துருக்கணும். எனக்கு சட்டப்படி ஒரு மனித சங்கிலி நடத்துறதுக்கு கூடவா ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து உரிமை கிடையாது? நான் ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஓரமாக நான் நிற்க போகிறேன், நான் என்னோட மசோதாவுக்கு எனக்கு ஒப்புதல் கொடுன்னு சொல்லி என் குடியரசுத் தலைவர்கிட்ட நான் கேட்க போறேன். அதில் ஒரு குடிமகனுக்கு உரிமை இல்லையா? அதை காவல்துறை மறுக்க வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வந்தது? ஏன்னால் நீதிமன்றத்திற்கு முன்னாடி வந்திருக்கும் போது தலைமை நீதிபதி சொல்றாரு, ஒரு ஜனநாயக போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை விதிக்க முடியாது, அது சட்டத்தை மீறுகிறது என்றால் அது காவல்துறை பார்த்துக்கும். மனித சங்கிலியில் சட்டம் மீறுவதற்கு என்ன இருக்கு? சட்டத்தை நடைமுறைப்படுத்து, சட்டப்படி நடைமுறைப்படுத்து என்று கேட்கக்கூடிய ஒரு மனித சங்கிலிக்கு தடை விதிப்பு இருப்பது என்பது அதிமுகவினுடைய அணுகுமுறை, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசினுடைய அணுகுமுறை ஒரு நியாயமற்ற அணுகுமுறை என்று தான் நான் பார்க்கிறேன். அதாவது இந்த போராட்டத்தை இன்னைக்கு என்ன நிலை தமிழ்நாட்டில் என்ன இருக்கோ அதை வந்து அரசியல் மயப்படுத்துறதுக்கு உதவி செய்யுமே தவிர இது வந்து சரியான இடத்துக்கு கொண்டு போகாது. மரியாதைக்குரிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர் சொன்னதில் வேறு வழி இல்லாமல் திமுக போராட்டம்னு சொல்கிறதுலேருந்தே அதனுடைய அவங்களுடைய இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி எதுவும் செய்யலன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துருச்சுன்றதுக்காக எதையோ செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க இல்லை 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 நான் முடிச்சிடறேன். நீங்கள் தயவு செய்து நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்களவுக்கு நான் அதில் தெளிவாக இல்லை. அதனால் அதுக்கு தெரிஞ்சதை சொல்ல நீங்கள் குறுக்கிட்டீங்கன்னா எனக்கு தடை வரும். அதனால் அவங்க வந்து வேறு ஏதோ அரசியல் காரணங்களுக்காக ஒரு எதிர்கட்சியாக அரசியல் நடத்த வேண்டிய நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்றத பொருள். ஆனால் அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா மத்திய அரசாங்கத்தை நீங்கள் போய் என்ன பண்ணியிருக்கீங்க, வலியுறுத்தி இந்த பெறுவதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்கன்றதில் கவனம் செலுத்துறதுக்கு மாறாக இவங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு முழுமையாக உணர்வுபூர்வமாக நீட்டை எதிர்க்கிறாங்க. அதில் மக்களிடம் எந்த பிரச்சாரமும் தேவையில்லை. மக்கள் யாரும் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய நிலைக்கு எதிராக இல்லை. ஆனால் இவங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி உருவாக்குறதுக்கு முயற்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நீட்டை ஆதரிப்பவர்களை மனமாற்றம் செய்வதற்கோ அவர்களை தெளிவுபடுத்துவதற்கோ முயற்சித்தால் அது இதுக்கு ஆதரவான ஒரு நிலை, அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலை. ஆனால் அதை விட்டுட்டு எந்த மக்கள் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கும் அவங்களுடைய ஆதரவை பெறுவதற்கும் இந்த முயற்சி எடுக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க நேரடியாக நீதிமன்றத்திலேயே அவங்க சொல்ல 20ஆம் தேதி நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் போட்ட தீர்மானத்தை தான் நீதிமன்றம் கவனத்தில் கொண்டு பரிசீலனை பண்ணியிருக்கு. அதில் அவங்க தெளிவாக சொல்கிறது, மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து ஒப்புதலை பெற தவறிய மாநில அரசாங்கத்தை குற்றம் சொல்லி அந்த வாசகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு போராட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த போராட்டம் நடத்துகிறோன்னா அனுமதி தர்றதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நேற்றைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிக்கை விடுறாரு, தூத்துக்குடியிலேருந்து தொடங்கி அந்த போராட்டம் வந்து கன்னியாகுமரியில் முடியுன்றாரு. இன்னொருத்தர் வந்து மதுரையிலேருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆக இது வந்து ஒரு குறிப்பிட்ட போராட்டம் வலுவானது தானே. அப்படி தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் நீட்டுக்காக கைகோர்த்து நின்னாங்க அப்படின்னா உங்க ஸ்டாண்ட் அதை வலுப்படுத்தும் தானே. அதுதான் அது மக்கள் போராட்டமாக இருக்கின்ற ஒன்றை ஒரு கட்சியினுடைய போராட்டமாக கொண்டு போறாங்க. இது மக்கள், நான் முடிச்சிடறேன், இது முழுக்க மக்கள் இன்றைக்கு எந்த கட்சியும் எதிர்ப்பா இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி எனக்கு தெரிஞ்சு அதில் வேறு எந்த கட்சியும் இந்த பிரச்சனைக்கு எதிராகவோ இல்லை. அரசாங்கமும் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வந்து சொல்லாமே ஒழிய அரசாங்கம் தான் செஞ்சிட்டு இருக்கு, கட்சி ஒன்றும் செய்யலை. எங்களுக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய ஆதரவையும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று எல்லா கட்சிகளுடைய ஆதரவை பெற்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அதை உரிய அழுத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் மற்ற இடங்களில் கொடுக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் எல்லா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு போராட வேண்டிய இடத்துல போராடி இல்லை. நான் முடிச்சிடறேன். இந்த நிலையில் அதை செய்யறத வந்து இப்போ இதுக்கு எதிரானவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க, இங்க வந்து கருத்து சொல்றாங்க. அவங்களை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தி இருந்தா அதுல ஏதாவது நியாயம் இருக்கும். ஆனா அவங்களை எதிர்க்க மாட்டேன், நீங்க போய் வாங்கிட்டு வரல, உங்களை பிஜேபி மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எதிர்க்கணும்ன்றீங்க. பிஜேபி மினிஸ்டர்ஸ்ல ஒருத்தர் நீங்க ஏன் வாங்கலன்னு உங்களை கேட்க கூடாதுன்றீங்க. பிஜேபி தலைவர்கள் ஒரு சிலர் வந்து ஆதரவா இருக்காங்க, ஒரு சிலர் எதிர்ப்பா இருக்காங்க. நான் சொல்றது அரசியல் பேசல, இது மக்கள்
மக்கள் ஆதரவாக இருக்கிறாங்க. இதற்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கோ அல்லது அவர்களை வந்து கண்டிக்கிறதுக்கோ முயற்சி செய்தால் இதை பலப்படுத்துவது. சௌந்தரராஜன் அவர்கள் பாஜகவினுடைய தலைவர் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்னிடம் பலர் வந்து நீட்டுக்கு நான் தயாராகிவிட்டேன், எங்களுக்கு வந்து நீட்டு எல்லாம் நீங்கள் ரத்து பண்ணிடாதீங்க, எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களை வந்து வஞ்சிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? இல்லை, அவங்களே வந்து தமிழக அரசு வேண்டுமானால் 2-3 ஆண்டுகளுக்கு வேண்டுமானால் விலக்கு கேட்கலாம், நிரந்தரமாக விலக்கு கேட்பது அப்படின்றது தவறு, அது ஏற்புடையதில்லை, 2-3 வருஷம் வேணா ரிலீவ் தரலாம்னு டாக்டர் தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்க வர்றேன்னா, இப்போ திமுக நடத்துது அப்படின்னு சொன்னால் ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சியினுடைய பணி என்ன? ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் பணி மக்களுடைய எதிர்பார்ப்பை அரசுக்கு தெரியப்படுத்துவது. ஒரு தனி மாணவனாக இருக்கிறேன் நான் எப்படி தெருவில் வந்து நிற்பேன்? எப்படி பெற்றோர்கள் ஒரு ஆர்கனைஸ்ட் வேணுமே. அப்போ மக்களுடைய கொந்தளிப்பை, மக்களுடைய கோபத்தை, மக்களுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது. அங்கே பொறுப்பு மிக்க எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தில் செயல்பட்டிருக்கு, யாராலையும் மறுக்க முடியாது. ஏனென்றால் இந்த நீட்டு சம்பந்தமான தீர்மானம் மசோதா வருவதற்கு முந்தைய நாள் எதிர்க்கட்சி தலைவர் கால் அட்டென்ஷன் மோஷன் கொடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு, என்னுடைய மோஷனா நீங்க எடுத்துக்க வேண்டியதில்லை, அரசு மோஷனா வந்தா நான் ஆதரிக்கிறேன். இதை விட பண்பாட்டை நீங்கள் என்ன எதிர்க்கட்சி தலைவரிடம் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும்? தமிழ்நாடு அரசு பிரதமரை சந்திக்கிறது, முதலமைச்சர் வருகிறார், என்ன பேசுற சொல்ல மாட்டேன்றார். ஒரு வார்த்தை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இது சம்பந்தமா பேசவே இல்லையே. சுகாதாரத்துறை அமைச்சரை தவிர வேற யாரும் இது சம்பந்தமா பேசவே இல்லையே. சுகாதாரத்துறை அமைச்சர் கூட உச்ச நீதிமன்றத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் பழி போடுகிறார். மத்திய பாஜக அரசும் தமிழ்நாடு சுகாதார அமைச்சரும் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை இழக்க செய்யறாங்க. நான் கேட்கிறேன், உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்க கூடாது அப்படின்னு எங்காவது தீர்ப்புல சொல்லியிருக்கா? எங்க நீதிமன்றம் வந்து இங்க தடை? நான் கேட்கிறது 92வது அறிக்கையில் விலக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. விலக்கு கொடுக்க கூடாத நீதிமன்றம் சொல்லலையே. அப்ப பாராளுமன்ற நிலைக்குழும் விலக்கு கொடுக்க சொல்லுது, நீதிமன்றம் மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுது. வேற இங்க எங்க நீதிமன்றம் தடை இருந்தது? நீதிமன்றம் கண்டிப்பாக நீட்டை நடத்தியாகணும் தமிழ்நாட்டில் என்ன எங்க சொன்னாங்க? இந்தியா முழுக்க ஒரு அதுவும் எதற்காக? தனியாரினுடைய கட்டண கொள்ளையையும் தனியாரில் மாணவர் சேர்க்கை முறைப்படுத்துவதற்காக ஒரு நுழைவுத் தேர்வு என்று தான் சொன்னாரே தவிர, இது மாநில அரசினுடைய கல்லூரிகளை முறைப்படுத்துவதற்கு என்று அந்த அறிக்கையில் எந்த இடத்துலையுமே இல்லை. எனவே இது மிக மிக தவறான ஒரு புரிதல். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தெருவுக்கு வர்றாங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெருவில் வருவதற்கு மறுத்ததனால், மக்கள் பிரச்சனை எடுத்து சட்டமன்றத்திலும் பேசல, டெல்லியில் என்ன பேசுனாங்க தெரியல. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கட்சியாக அவங்க போராடி இருக்கலாமே. கட்சியாக ஏன் போராடல? ஆட்சியாக போராட முடியாது, கட்சியாக ஏன் போராடல? இந்த கட்சி போய் ஓட்டு கேட்காத நாளைக்கு? அப்ப ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது குரல் கொடுக்க கூடாதா? அப்படி ஏன் அவர்கள் செய்யல? கட்சி தலைவர்கள் கூட அதை பற்றி பேசவே இல்லையே. எனவே பேசுவதற்கு யார் வருவாங்க? அந்த இடத்துல தான் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ஒன்றாக வந்திருக்காங்க. இன்று திரு வைகோ அவர்கள், ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த திரு வைகோ அவர்கள் இன்று நாளை நடக்கக்கூடிய அந்த மனித சங்கிலி போராட்டத்தை வரவேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதை வந்து மத்திய அரசை நான் கண்டிக்கின்றேன் என்ற வார்த்தையை திரு வைகோ அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். எனவே இன்றைய நடக்கக்கூடிய நீட்டுக்காக நடக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டது. மேலும் ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். பொறுப்பாக எதிர்க்கட்சி தலைவர் நீங்க கேட்குறீங்க, நான் போராட்டத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை அடுத்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி அறிவிக்கிறார். ஆனால் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டோம், கொடுத்தாரு, வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் சட்டமன்றத்தில் 1.25 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, முடியல, நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. சுகாதாரத்துறை அமைச்சரால் நாங்கள் கொண்டு போன பேப்பரில் நாங்கள் என்ன சொல்ல வர்றோன்ட்டு கேட்க கூட அவர் வந்து தயாராக இல்லை. எங்களை உட்கார கூட வைக்கல. அவரும் நின்று கொண்டிருந்தால் எங்களையும் நிற்க வைத்துத்தான் பேசினார். 10 நிமிஷத்துக்கு அவர் மனசில் இருந்ததெல்லாம் கொட்டினாரே தவிர, நாங்க என்ன சொல்ல வந்தோம், நீங்க இன்னைக்கு பிரதமரை பார்க்க போறீங்க, இதுதான் ஆவணம், இந்த ஆவணத்தில் இது எழுதி இருக்கு அப்படின்னு சொன்னதை அவர் காது கொடுத்து கூட கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். அண்ணன் மேல எனக்கு பெரிய இல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதனோட தொடர்ச்சியா, நீங்கள் ஒரு சிறந்த கல்வியாளர், சமூக நீதியில் மிகப்பெரிய அக்கறை உள்ளவர், அதே போன்று நுழைவுத் தேர்வு விஷயத்தில் மிக ஆழமான சிந்தனை உள்ளவர், சட்ட நுணுக்கத்தோடு. நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள். அது நம்மளுடைய வேலை அல்ல. இருங்க, நான் முடிச்சிடறேன் தயவுசெய்து. பல்வேறு விதமான சிக்கல்கள் நமக்கு எதிர்காலத்தில் வரும். 2 சொன்னார், அதுக்காக தான் நான் தெளிவுபடுத்தணும். நான் ஒன்றும் பெருசாலாம் அண்ணன் சொன்னதில் சொல்ல. ஒன்று,
திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் செய்ய விரும்பவில்லை என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடந்த கால வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் அரசியல் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் இருங்க. நான் இருங்க, இல்ல இல்ல அதுக்கு நான் ரெண்டு பேச முடியாது. இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். முக்கியமான விஷயத்தை நான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் அந்த 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 கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் ரெண்டு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏனென்றால் இந்த அரங்கத்தில் இந்த செய்திகளை சொன்னதற்கு பிறகு அதற்கான ஒரு பதில், அதற்கான ஒரு விளக்கத்தை நான் சொல்லணும். இன்னொன்று, ஸ்டாலின் அவர்கள் செய்ததும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் சொல்லும்போது நான் எப்படி அரசாங்கத்திடம் காலம் கடந்து எடுக்கப்பட்ட முடிவு என்று சொன்னனோ அந்த விமர்சனம் எதிர்க்கட்சி தலைவருக்கும் பொருந்தும். அவரும் இந்த விஷயத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விதத்தில் இதை செய்யவில்லை. ஒன்று. இன்னொன்று, பல்வேறு நெருக்கடிகளை இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எப்படி இந்த கட்சி ஒரு பொறுப்புள்ள, ஒரு வலிமையான, ஒரு தலைமையினுடைய சிறத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசாக இது இல்லையோ, அதே போன்று எதிர்க்கட்சி தலைவராக ஒரு சிறந்த, ஒரு வல்லமை பெற்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்படவில்லை என்ற விமர்சனமும் அவர் மீது இருக்கிறது. திமுக வரட்டும், பிறகு பேசிப்போம். அது அல்ல இப்ப பிரச்சனை. அது பாமக கல்வியாளராக மட்டுமே இருக்கணும். ஏன்னா எனக்கு வேணா ஒரு அடையாளம் இருக்கிறது, இவருக்கு இருக்கிறது. நீங்கள் அந்த அடையாளத்தை எதற்காகவும் இழந்து நீங்க இவ்வளவு உணர்ச்சிப்பட வேண்டிய இல்ல. நான் என்ன உங்களுக்கு எனக்கு எந்த ஒன்றுமே இல்ல. கமெண்ட் அவர் சொல்றாரு, அவருக்கு மனசுல பட்டதை அவர் சொல்றாரு. இன்னைக்கு சொல்றேன், அது எல்லை கடந்து பொருள் இல்ல. இல்ல, அது எல்லை கடந்து சென்று விட கூடாது. இல்ல, அதுதான் என்னுடைய இது. நீங்க வேற ஒண்ணும் எனக்கு அதை தாண்டி எனக்கு டிஸ்டர்ப் ஆக வேண்டியதில்லை. நான் உங்களை கேட்கிறது ஒரு அரசியலை கடந்தே நான் உங்களை இந்த 3 பேர்ட்டையுமே கேட்க விரும்புறது. இப்போ ஒரு மிகப்பெரிய நெருக்கடி 50களில் வந்தப்ப அரசியல் சட்டம் வந்துருச்சு, இனிமேல் ரிசர்வேஷனே கிடையாது, நாடு முழுக்க காங்கிரஸ் அரசு தான், தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் அரசு, எதிர்க்கட்சின்னு ஒன்றே இல்லை. அப்போ அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போராடி அதை முறியடித்தாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. 65 தமிழ்நாடு போராடின அளவுக்கு வேறு எந்த மாநிலமும் போராடல. தமிழ்நாட்டின் போராட்டம் மற்ற இந்தி பேசாத மற்ற மாநிலங்களுக்கு உதவி பண்ணது. 69% ரிசர்வேஷனுக்கு நெருக்கடி வந்தபோது 92ல் தமிழ்நாடு போராடிச்சு. அதன் விளைவாக இன்னைக்கு வரையிலும் ஒரு 25 வருஷம் அது நமக்கு கை கொடுத்துருக்கு. இப்படி கடந்த காலத்தில் ஒரு தமிழ்நாட்டை பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனைகளை நமக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் கட்சி விஷயங்களை கடந்து வலிமையாக எதிர்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு பிரச்சனை, இது ஜீவாதாரமான பிரச்சனை, கிராமப்புற மாணவர்களுக்கு பெரிய நெருக்கடியாக போகிறது. நீட் இருந்தால் நீட்டில் 3 வருஷம் ஒருத்தர் தேர்வு எழுதலாம்னு சொல்கிறாங்க. 3 வருஷம் ஒருத்தர் தேர்வு எழுதுனா இந்த வருஷம் ப்ளஸ் நீட் மதிப்பெண் குறைவுனா அடுத்த வருஷம் அவர் எழுதலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 1 வருஷம் முழுக்க நீட்டை படிச்சுட்டு வந்து எழுதலாம். கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவன், நீட் கோச்சிங்க்கு போக முடியாத ஒரு மாணவன், நேராக அவருக்கு தெரிஞ்ச வாய்ப்பை அவர் வந்து எழுதும்போது 2 வருஷம் 3 வருஷம் பயிற்சி பெற்றவரோடு அவர் போகும்போது கண்டிப்பாக லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காது. அவருக்கு பெரிய பாதிப்புகளை, பாரதூரமான பாதிப்புகளை நீண்ட காலத்துக்கு ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்றத தாண்டி நிறைய கட்சிகள் இருக்குது. மக்கள் வந்து இந்த 2 கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடல, மற்ற கட்சிகளுக்கும் ஓட்டு போடுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய லீடர்ஷிப்போட ஃபெயிலியர் இது, மொத்தமாக ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. தமிழ்நாட்டுடைய மொத்த அரசியல் கட்சிகளுடைய தலைமைகள் தங்களுடைய டிஃபரன்சஸை மறந்து இந்த பிரச்சனையை அணுக தவறிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வச்சா அது சரியானதா? அதாவது இப்போ இது வந்து நீங்கள் சொன்னீங்க வேண்டாம், புரிஞ்சிச்சு. நான் கட்சிக்குள்ள போக விரும்பல, யாரையும் நான் தனிப்பட்டு அடையாளப்படுத்தி இதை நான் பேச விரும்பல. ஆனால் நீங்கள் வரிசைப்படுத்தினீங்க இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தமிழகம் எப்படி எதிர்கொண்டது, அதில் எப்படி வெற்றி கண்டது என்பதற்கு பல வரலாறுகள் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக ஒன்று சொல்லலாம். இந்த 20% இடஒதுக்கீடு பெற்ற விஷயம் கூட மருத்துவரையா அவருடைய போராட்டத்தின் அடிப்படையில் அது மிகப்பெரிய போராட்டம். அது சொல்றேன், இது டெல்லிக்கு எதிரானது இல்ல, நமக்குள்ள இங்க போராடி தமிழ்நாட்டுக்குள்ள அமன் பண்ணி சமூக நீதி தொடர்பான விஷயங்கள். அதே போன்று மத்திய அரசிற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மாநில சுயாட்சி தொடர்பான பிரச்சனைகளில் மிக வலிமையாக தமிழக அரசு பல தருணங்களில் தன்னை நிரூபித்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நமக்குள்ள பிரச்சனை இது, நான் தொடர்ந்து சொல்கிற அந்த அரசியல் விமர்சனமாக எடுத்துக்காதீங்க. இதை ஒரு அரசியலை தாண்டி ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு பொது நோக்கத்தையும் அந்த நோக்கத்திற்கான ஒரு கருத்துருவாக்கம் என்ற அடிப்படையில் மட்டுமே தமிழகத்தை இட்டு செல்லாத காரியத்தை 2 பேர் செஞ்சிட்டாங்க. அது திமுகவும் அதிமுகவும்.
நான் அதற்கு மேல் நான் இதை சொல்ல விரும்பல. ஏன்னா என்ன இல்லை, இதை தாண்டி இந்த எதிர்ப்புகள் வர்றது கூட எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்ன வருது, ஆனால் இதை வரலாற்றின் பதிவுகளுக்கு நாங்களும் கருத்து தெரிவிச்சோம், நாங்களும் அறிக்கை இல்ல, அதை தாண்டி இருக்கு, அதை தாண்டி பொறுப்பு இருக்கு. அதை தாண்டி நான் இந்த கட்சிகளுக்குள்ள சொல்ல, பொதுவா எல்லா கட்சிகள் இயக்கங்களையும் நான் சொல்றேன். ஒரு வரலாற்றின் பதிவுக்கு நாங்கள் அன்றே எதிர்த்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு சில அறிக்கைகள் அல்லது அடையாள போராட்டங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம், ஒரு மனித சங்கிலி, இப்போ ஜல்லிக்கட்டுன்ற ஒரு போராட்டம் ஒரு உலுக்கி எடுத்துச்சு. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா சிக்கல் அப்படின்ற ஒரு நெருக்கடியை ஆட்சியாளர்களுக்கு தந்துச்சு. ஆனால் அப்படியான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறது அந்த எல்லைக்கு போகிறதுக்குன்றதுக்கு இன்னைக்கு சாத்தியமாக. அதாவது நான் மீண்டும் சொல்கிறேன், ஜல்லிக்கட்டோட போராட்டத்தை நான் பல கோணங்களத்தில் ஆய்வு செஞ்சிட்டோம். ஒருவேளை அரசியல் கட்சிகள் உள்ளே போயிருந்தால் அந்த அளவுக்கு அந்த போராட்டம் நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. அந்த மாணவர்கள் யாரும் வராதிங்கன்னாங்க, அது நடந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னமும் அதை செய்ய வேண்டும், அது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அரசியல் மாச்சரியங்களை கடந்து, தங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கடந்து, பொது பிரச்சனை, காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, நீட் பிரச்சனை மற்றும் சமூக நீதி தொடர்பான இது போன்ற பொது பிரச்சனைகளில் அரசியலை கடந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதில் இன்னும் சிக்கல் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. திரு குமார், நிறைவு கருத்தா சுருக்கம். அதாவது நீங்கள் வரிசையாக சொன்னீங்க, நம்முடைய சமூக நீதி போராட்டங்கள், இடஒதுக்கீடு, உரிமை பெற்றது, இதையெல்லாம் போராடி பெற்றிருக்கிறார்கள் கடந்த காலங்களில். அதற்குரிய கடந்த காலங்களில் பெற்ற தலைவர்கள், முதலமைச்சர்கள் இதை முயற்சி எடுத்து செஞ்சாங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் அதை செய்யலை. அதை ஏன் ஒரு முதலமைச்சர்னு சொல்ல, அரசாங்கம் மட்டும் இல்ல, கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு. நான் முதலமைச்சர் சார்பாக தான், தமிழ் சமூகம், நான் அரசாங்கம் சார்பாக தான் பேச முடியும், நான் மற்றவர்கள் சார்பாக நான் பொறுப்பேற்க முடியாது. அதனால நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். இது நீங்க சொன்ன போராட்டங்கள் அத்தனையுமே உடனடியாக எந்த போராட்டத்துக்கும் முடிவு வந்துடல. அது ஒரு காலகட்டத்தில் முன்வைக்கப்பட்டு போராட்டங்கள் பல வடிவங்களில், பல முயற்சிகள், பல தோல்விகள், பல கட்டம் வந்தது. அதனால் எந்த போராட்டமே ஒரு முடிவுக்கு உடனடியாக தீர்வுக்கு வந்துடுறது இல்லை. அதனால் இந்த போராட்டமும் நல்ல தீர்வுக்கு வரும்ன்றது நம்ம நம்பிக்கை. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். நான் முடிச்சிடுறேன். இது ரெண்டாவது, இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது நீட்டை முழுமையாக நம்ம எதிர்க்கலை. இந்தியா முழுக்க நீட் இருக்கு. இந்த நீட்னால தனியார் கல்லூரிகளில் அந்த கட்டண கொள்ளை அல்லது அவர்களுடைய இது தடுக்கப்படுன்ற வாய்ப்பும் அதில் இருக்குது. நாம் எதிர்க்கிறது எதுக்குன்னா, அரசு நிரந்தரமாக எதிர்க்கணும். நான் சொல்லிடுறேங்க, நாம் தமிழ்நாட்டில் அதிகமான கல்லூரிகளையும் மாணவர்கள் கல்வி கற்கின்ற வாய்ப்புகளையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம். நாம் அந்த இதில் முன்னணியில் இருக்கிறோம். நம்முடைய வாய்ப்புகள் பறிபோய்விடக்கூடாது. அதுவும் கிராமப்புறத்து மக்கள், ஏழை எளிய மக்கள் அதற்குரிய வாய்ப்பை பெற்றுவிடாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக விலக்கு கேட்டிருக்கோம். அதுக்கு மட்டும் நம்ம விலக்கு கேட்குறோம். அதனால் இதை ஒரே நிலையில் நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய நோக்கம் என்பது நம்முடைய கிராம பகுதி மக்கள், அரசாங்கம் கல்லூரிகளை உருவாக்கி அதற்குரிய வாய்ப்புகளை தருகிறது. அந்த வாய்ப்புகள் உரியவர்களுக்கு போக வேண்டும், சரியானவர்களுக்கு போக வேண்டும். அது ஏற்றத்தாழ்வற்ற நிலையில் அது இருக்க வேண்டும் என்பதற்கான அதற்கான போராட்டம். ஆனால் நீதிமன்றங்கள் இதை எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்கன்றது அரசாங்கம் கவனிக்கிறதுக்கும் நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறைக்கும் வித்தியாசம் இருக்கு. நீதிமன்றங்களின் தீர்ப்பு பல நேரங்களில் மக்கள் சக்தி முறியடிச்சு கொண்டு போய் நீதிமன்றம் அதை சட்டம் நொண்டி புரியுது. ஆனா இதையே 2012 இது போன்ற ஒரு நிலை வருவதற்கே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளும் தான் காரணம். அதனால அதையெல்லாம் அனுசரிச்சு தான் இதை கொண்டு வரணும். கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி மிக தெளிவாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விளக்கியிருக்கிறாங்க. மாநில அரசிற்கு உரிமை இருக்கிறது என்பதை. தந்தை பெரியார் அவருடைய போராட்டம் என்பது 1951 அது முதல் சட்ட திருத்தத்தில் அது நிரூபித்து வைத்திருக்கு. அதிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாடு ஒரு தனித்துவ மாநிலமாக பல்வேறு மாவட்டங்களில் மாநில அரசே மருத்துவக் கல்லூரியை திறந்து சாதித்து காட்டியிருக்கிறது. எனவே கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், சமூக நீதி விஷயத்தில் 50 ஆண்டு காலத்தில் 24 மருத்துவக் கல்லூரியை திறந்து சாதித்திருக்காங்க. அதை வேறு எந்த மாநிலத்தாலும் செய்ய முடியல. எனவே அந்த சூடு பிடித்த அந்த சமூக நீதி போராட்டத்தோட உச்சகட்டமாக இன்றைக்கு ஏழை மாணவன் பணம் இல்லைன்னா படிக்க வேண்டாம் என்று மிக தைரியமாக பேசக்கூடிய தைரியம் இந்தியாவில் வேறு எங்கிருந்து வேணாலும் வந்திருக்கலாம். அந்த தைரியம் தமிழ்நாட்டில் செல்லாது என்பதுதான் நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம்
நான் இன்றைக்கு மாணவர்கள் பாளையங்கோட்டையிலும் சென்னையிலும் பண்ணியிருக்காங்க, பெரியார் திடலில் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு திமுக, நாளைக்கு மறுநாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், அதுக்கு முன்னாடி பாமகவுடைய உண்ணாவிரதம் நடந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டம் நடந்திருக்கு. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு குரலாக, அதான் சொன்ன திரு வைகோ அவர்கள் உட்பட இந்த பிரச்சனையில மத்திய அரசு தவறு செய்திருக்கிறது, சமூக நீதியை கெடுக்கிறது, தமிழகத்தை வஞ்சிக்கின்றது என்கின்ற குரலாக இருப்பதனால் இது மாணவருடைய நலன் கருதி சுகாதாரத்துறையை வலுப்படுத்துவதற்காக குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறுவதை தவிர அந்த 2 சட்ட மசோதாக்கு தமிழக மக்களுக்கு வேறு எதுவுமே நிரந்தரமான தீர்வாக இருக்காது. அதை நோக்கிய போராட்டம் தொடரும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி. உங்கள் மூவருடைய விரிவான கருத்து பதிவுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.